இடமலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சியுடைய ரிவ்யூ பார்த்துட்டு இருக்கோம். நேற்றுக்கு நடந்த விஷயங்கள், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். சாட்டர்டே சண்டே எபிசோட். சாட்டர்டே எபிசோட்ல விஜய் சேதுபதி மட்டும் என்ன பேசினார் அப்படிங்கிற தகவல்லாம் வந்துச்சு. அதே மாதிரி சண்டே எபிசோடுக்கும் நம்மளுக்கு வந்து சில தகவல்கள் வந்திருக்கு. ஸோ அதை பத்திலாம் நம்ம வந்து பேச போறோம். நான் உங்க ஹரீஷ் கூட இதை பத்திலாம் பேசுறதுக்காக பிரியகோர்ணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். சோ இந்த சண்டே எபிசோடுன்னு பாக்குறப்போ அந்த கானா வினோத் அந்த திவாகர் ஃபன் இருந்தது. அந்த ப்ரொமோல வந்தது ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க யதார்த்தமா பண்ற விஷயம் திருப்பி திருப்பி அவங்க பண்றப்ப புதுசாதான் இருக்கு. ஒவ்வொரு கேட்டதுதான், பட் ஸ்டில் வந்துட்டு புதுசா இருக்கிற மாதிரி இருக்கு. விஜேஎஸ் கொஸ்டின் பண்றப்போ வந்துட்டு கானா வினோத் சொல்றது, சார் ராத்திரியில எழுப்புறாரு சார், எனக்கு தனுசு ராசின்னு சொல்றாரு சார்ன்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப காமெடியா இருந்தது. அந்த கொரட்டை விடுறது, அந்த இன்னர்ஸ் பிரச்சனை, இந்த மாதிரி எல்லாம் ஏகப்பட்டது பேசிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்தது ப்ரொமோல பாக்குறதுக்கு. துஷார் இப்போ தேர்ட் ப்ரோமோ வந்திருக்கு. துஷார ரோஸ் பண்றாருன்னு சொல்லிக்கிற மாதிரி பண்றாரு. அது என்ன பண்றாருன்றது எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்துட்டு கமல்ஹாசன் பார்வையிலேயே அடக்கிட்டு இருப்பாரு இந்நேரம். அதை திருப்பி திருப்பி நம்ம அதையே சொல்லிட்டு இருக்கோன்ற மாதிரி ஆகுது. சோ அது இன்னொரு விஷயம் வந்துட்டு, எஃப்ஜே தூங்கிட்டு இருக்காரு, 2 வாட்டி நாய் கொலைச்சது, நீங்க ஏதாச்சும் பண்ணீங்களா, நீங்க என்ன மைண்ட் செட்ல இருந்தீங்க, என்ன நினைப்புல இருந்தீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஏதோ கேட்டிருக்காரு. அது மட்டும் தான் டெலிகாஸ்ட் ஆயிருக்கு. பட் ஆடியன்ஸ் வந்துட்டு ஆரோரான்னுட்டுன்னு ஷவுட் பண்ணிருக்காங்களாம். அப்போ வந்துட்டு இவர் பிரேக்குக்கு போயிட்டு வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு ஒரு இது கொடுத்துருக்காரு, தட் இஸ் ஹிஸ் பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. மேன் யூ ஹாவ் எனி சென்ஸ் அப்படின்னுட்டு கேட்கறதுக்கு தோணுது. ஹிஸ் பர்சனல் அப்படிங்கிறத விட கேள்விகள் கேட்கப்பட்டதான் எனக்கு தகவல். இந்த மாதிரி வந்து 18+ கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, ரொம்ப வல்கான வார்த்தைகள்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க, இதெல்லாம் ஒரு ஹாஸ்டா நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு லேடி அங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி கேட்டதுக்கு விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் சொல்லி அவங்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்லை, அவங்க அடல்ட்ஸ், அவங்களுக்கா புரிஞ்சுக்கணும், இது வந்து என்ன மாதிரி ஷோ, இது டெலிகாஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது அவங்களுக்கா புரியணும், அவங்க புரிஞ்சு அவங்களா நடந்தாதான் உண்டு, நான் இதை சொல்லி அவங்க புரியணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு ரொம்ப மழுப்பலான ஒரு பதிலை கொடுத்திருக்காரு. ரெண்டாவது, நான் இதெல்லாம் அவங்ககிட்ட பேசி அவங்களுக்கும் ப்ரெஷர் போட விரும்பல, மற்ற டீம் ஆளுங்களுக்கும் நான் ப்ரெஷர் போடுறதுக்கு விரும்பல. உங்களுக்கு இந்த ஷோ பார்க்கணும் விருப்பம் இருந்தா பாருங்க, இந்த மாதிரி கண்டென்ட்ல எங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லைன்னா ரிமோட் உங்க கையில தான் இருக்கு, நீங்க சேனலை மாத்திட்டு போயிடுங்கன்ட்டான் விஜய் சேதுபதி. இது என்ன மாதிரியான பதில்னு கொஞ்சம் சொல்லு பார்க்கலாம். இது என்ன மாதிரியான பதில்னா, நான் பேச மாட்டேன், நான் வந்து கண்டஸ்டன்ஸ் கிட்ட நான் இதை பத்தி எல்லாம் பேச மாட்டேன், நீங்க உங்களுக்கு பிடிச்சா பாருங்க, பிடிக்காட்டி போங்கிறாரு அவர். ஒரு ஹாஸ்டா ஒரு பொறுப்பான பதிலே இல்லை, இது ஒரு பொறுப்பான பதிலே கிடையாது. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அவர்கிட்ட என்ன பேச சொன்னாங்க அப்படின்னா, கண்டஸ்டன்ஸ் கிட்ட நீங்க எடுத்து சொல்லுங்கன்னு சொல்ல சொன்னாங்க. ஆனா அதை விட்டுட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சொல்லாததெல்லாம் நீங்க வந்து சேனலை மாத்திக்கோங்கன்னு சொல்றது கம்ப்ளீட்டா ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு அகேன்ஸ்டா பேசுற மாதிரி இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் நீங்க வந்து சேனலை மாத்திக்கோங்கன்னு சொல்றது இந்த ப்ரோக்ராமுடைய டிஆர்பி இன்னும் டவுன் பண்ணாதா? கண்டிப்பா. அப்புறம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு அதுல என்ன லாபம் இருக்கு? அதுதான். தட்ஸ் ஃபைன். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, we can control only camerasன்றத சொல்றாரு. கேமராவை அப்ப ஏன் கேமரா கண்ட்ரோல் பண்ணல? அப்போ கேமரா வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுச்சுதான். என்ன பண்ணுச்சுனாக்கா, என்ன சொல்றது, அவங்க தனியா இருக்கும் போது கொஞ்ச நேரம் காட்டிட்டு கேமரா மூவ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது நம்மளுக்கு தெரியல. கேமரால எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது, எடிட்டிங் டீம் கண்ட்ரோல்ல இருக்கு, அதுதான் மேட்டர். எடிட்டிங் டீம் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, கேமரா கண்ட்ரோல் பண்ணல. இவர் வந்து அதையும் ஒழுங்கா சொல்லல. கேமரா 100 கேமரா எங்க இருக்கு அப்படியே தான் இருக்கு, அது திரும்பி திரும்பி போகுமே தவிர அது போக்கஸ் பண்ணாதான் ஸ்டாப் பண்ணாது. எடிட்டிங் டீம் இது போதும், இந்த கண்டென்ட் போதும், இதுக்கு மேல வேணாம்னு நினைச்சு அதை கட் பண்ணிட்டு அடுத்த கண்டென்ட் தூக்கி போட்டுறாங்க. அதனால அது கவரேஜ் ஆகல சில விஷயங்கள்லாம், இல்லைன்னா அதுவும் கவரேஜ் ஆயிருக்கும். எடிட்டிங் டீம் லாஸ்ட் 3 டேஸா வந்து அவங்க இப்பதான் கொஞ்சம் முழிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் தூக்கத்துல இருந்து. எந்த கண்டென்ட் எல்லாம் போடணும், எந்த கண்டென்ட் எல்லாம் போடக்கூடாதுன்னு இப்பதான் அவங்களுக்கு ஓரளவு புரியுதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் தூக்கத்துல இருந்தாங்களா, என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியல எனக்கு. ஏன்னா இப்பதான் மியூட் பண்ணிட்டு இருக்காங்க, சில வார்த்தைகள்லாம் இப்பதான் மியூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப 2 டேஸா தான் நடக்குது அந்த விஷயம். ஆடியன்ஸ் ஆர் ஓனிங் த ரிமோட்னு சொல்றாரு. யூ கேன் சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ் இஃப் யூ வாண்ட் அப்படின்ற மாதிரி இஸ் மென்ஷனிங். பெட்டர் கெட் லாஸ்ட் ஆஃப் த ஷோ அப்படின்ற இது வந்துட்டு ஒரு நல்ல விஷயமே கிடையாது. ஒரு பொறுப்பான, உனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்க, நீ சொல்ற இல்ல, இப்ப
துஷார வந்துட்டு கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லைன்றதுதான் நான் சொல்லுவேன். துஷார கேட்கற இல்ல ஃபர்ஸ்ட் தலை உனக்கு இவ்வளவு பொறுப்புகள் இருக்குன்னா, உனக்கு பொறுப்பு இருக்கு, நீ என்ன சொல்ற, உனக்கு பிடிக்கலனாக்கா சேனல் மாத்திட்டு போயிட்டே இருன்னா என்ன ப்ரோக்ராம் நீ பண்ற நீ? இப்போ இப்போ மக்களுக்கே கூட அது இன்சல்ட். அது ஆக்சுவலி நாங்க எங்க ப்ரோக்ராம் இப்படிதான் நடத்துவோம், உனக்கு இஷ்டம் தான் நீ பாரு, இல்லனாக்கா வேற சேனல் பாரு அப்படின்னா அழையா விருந்தாளியா தான் போயிட்டு அந்த பிக் பாஸ பாக்குற மாதிரி இருக்கும். இது வந்து எனக்கு எண்டமோல்கோ பானிஜேக்கோ வந்துட்டு ஓகேவான்றது எனக்கு தெரியல. இந்த அவர் மாதிரி பேசுனது வந்து கம்ப்ளீட்டா ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு அகேன்ஸ்டான வார்த்தைகள். இது எந்த ஆமா ஹாஸ்டும் பேச உண்மைதான் மாட்டாங்க. இது. உங்களுக்கு வந்து இல்ல இப்படியார ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னா, கமல்ஹாசன் இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தார் அப்படின்னா ஹாஸ்ட வறுத்தெடுத்திருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பா கண்டிப்பா. அவரு இல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு அகேன்ஸ்டா போற ஆள்லாம் கிடையாது கமல்ஹாசன். அது என்னமோ இப்போதான் வந்து லாஸ்ட் 2 சீசன்ஸா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் அவருக்கும் ஒத்து வரல. பட் ஓகே இவ்வளவு சீசன் 7 சீசன்ஸ் வந்து அவர் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முதலாள போய் நிக்கிறவர் அவர் தான் இருப்பார். இங்க இவர் நான் நரேஷ் நினைக்கிறாரே தவிர ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எப்படி போனா எனக்கு என்னங்கிற ரேஞ்சில தான் போயிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி. ஓகே. இப்ப நம்ம எத்தனையோ வாட்டி ஒரு சினிமா ரிவ்யூ கொடுக்கறப்பெல்லாம் நம்ம என்ன சொல்றோம், இதுக்கு பின்னாடி இத்தனை பேர் உழைக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி இத்தனை பேர் உழைக்கிறாங்க, இதை நீங்க வந்துட்டு லீக் பண்றீங்க, அந்த படத்தை எடுத்து தியேட்டர்ல வந்துட்டு எடுத்துட்டு லீக் பண்றீங்கன்ற மாதிரி எல்லாம் நம்ம நிறைய கதறி இருக்கோம். இப்போ விஜய் சேதுபதி நீ வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்ற அப்படின்னா உன் படம் வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வெளியில வந்துடுச்சுனாக்கா உனக்கு எவ்வளவு பெயின் இருக்கும். ஒரு காமன் சென்ஸ் இல்ல உனக்கு, என்ன பேச்சு பேசுற, இவ்வளவு பேர் எஃபர்ட். நான் சொல்றேன், ஒரு டீ விற்கிற டீ எடுத்துட்டு வர பையன்ல இருந்து நான் எல்லாரையுமே சொல்றேன், எல்லாரும் அவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காங்க இந்த ஒரு ப்ரோக்ராம்காக. எடிட்டிங் டீம் அவ்வளவு எஃபர்ட் போடுறாங்க. இதுல 24/7 யாராச்சும் ஒருத்தர் அங்க வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க, வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, எதனா ஆகுதா இல்லையான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி வந்துட்டு இப்ப அது டெலிகாஸ்ட் பண்றதுக்காக வந்துட்டு அவங்க ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, டாஸ்க் எல்லாம் கொடுக்கணும்னு கிரியேட்டிவ் டீம் வந்துட்டு ஒரு பக்கம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் மீறி நீ ஒரே ஒரு வார்த்தை, நீ ரிமோட்டை எடுத்து சேனலை மாத்துன்னு சொல்ற. இப்ப நான் கேக்குறேன், நீ சொல்ற இல்ல துஷாரோட பர்சனல்னு சொல்றல்ல, ரிமோட் எடுக்க வேண்டியது எடுக்க கூடாதுன்றது எங்க உரிமை, நீ சொல்ல தேவையில்லை. நீ வந்துட்டு ஒழுங்கா ஹாஸ் பண்ண, இல்லைனாக்கா வெளியில போ. இதுதான் வந்துட்டு நான் உண்மையிலேயே நான் ரொம்ப ஹாஷா இருக்கேன், ரொம்ப இதுவாதான் பேசுறேன் நானு. உனக்கு அதுக்கு தகுதி இல்லைன்றதுதான் நான் சொல்றேன். என்னோட உரிமை. நான் எனக்கு வந்துட்டு இப்ப இந்த ஜியோ ஹாட் ஸ்டார்ல நான் நிறைய ப்ரோக்ராம் பாக்குறேன், உன்னோட ப்ரோக்ராம் மட்டும் நான் பார்க்கல. நானு உன்னோட ப்ரோக்ராம் வந்துட்டு தலையெழுத்தேன்னு பார்த்துட்டு இருக்கோம். இது இல்லாம ஹவு கேன் யூ சே தட் the audience owning the remote you can change program ஏன் சொல்ற நீ? திஸ் இஸ் நாட் ஃபேர். குழந்தைங்க பாக்குறாங்க. அந்த சொன்னேன்ல, அந்த பிஜிஎம், அந்த டுபிச்சுக்கு டுபிச்சுக்கு பிக் பாஸ் அப்படின்னு வரது வந்து ஆரம்பம் அந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து இப்போ வரைக்கும் அவ்வளவு ஹைலைட் குழந்தைங்க கிட்ட. ஒட்டு மொத்தமா நீ சரிச்சிட்ட. பட் ஹவு கேன் யூ சே திஸ் சேஞ்ச் த ப்ரோக்ராம் நீ எப்படி சொல்றேன்னு? ஹூ கேவ் யூ தட் ரைட்ஸ் கேக்குறேன் நான். உனக்கு தகுதி இல்ல, உனக்கு வந்துட்டு அதுக்கான எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுன்றது தெரியல. நீ வந்து ஏன் வந்துட்டு ஆடியன்ஸ சொல்ற, நீ மாத்திக்கோங்க சேனல்ல, எனக்கு வந்துட்டு அட்வைஸ் கொடுக்க விருப்பம் இல்ல, ஏன்னா அவங்க எல்லாம் வந்துட்டு க்ரோன் அப், அது அவங்க அவங்களுக்கே தெரியணும் இல்லங்க. அப்படின்னு. கண்டஸ்டன்ஸ் க்ரோன் அப், அவங்க அடல்ட், அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நிகழ்ச்சி பாக்குறவங்க அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லையே. நிகழ்ச்சி பாக்குறது குழந்தைங்களும் தானே பாக்குறாங்க. நீங்க எல்லாருக்குமான நிகழ்ச்சின்னு தானே சொல்றீங்க. இது வந்து அடல்ட்டுக்கான நிகழ்ச்சின்னு நீங்க ப்ரொமோஷன் பண்றீங்க. எல்லாருக்குமான நிகழ்ச்சி, குடும்பத்தினர் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி தானே ப்ரொமோட் பண்றீங்க. அப்படிதானே உங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து October 5 நாங்க ஆரம்பிக்க போறோம்னு அந்த பேட்டி கொடுக்கும்போது அப்படித்தானே அவர் சொன்னாரு, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டீம்ல இருந்து. அப்போ நீங்க வந்து எல்லாருக்குமான நிகழ்ச்சினா அதுல அந்த நிகழ்ச்சியில என்னென்ன மாதிரி கண்டென்ட் இருக்கணும், நீங்க தான் வந்து என்ன சொல்றது, அதுல வந்து சல்லடா போட்டு எதெல்லாம் இருக்கணும் எதெல்லாம் இருக்கக்கூடாது நீங்க தான் வந்து பார்க்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வரதான் செய்யும், பிடிச்சா பாருங்க, இல்லைன்னா ரிமோட் இருக்கு உங்க கையில, நீங்க அதை வச்சு வேற ப்ரோக்ராம் மாத்திக்கோங்க, சேனல் மாத்திக்கோங்கன்னு சொல்றது அது என்ன பொறுத்தவரை ஹாஸ்டா அவர் தன்னுடைய என்ன சொல்றது, தன்னுடைய தன்கிட்ட அவர் செய்ய வேண்டிய வேலையை நான் பாக்குறேன். அதுதான் தன்னோட குறைய வந்துட்டு இப்படி நீ பேசுற. இல்ல, அவர் பொறுப்புணர்வோட இல்லைன்னு நான் பாக்குறேன். அவர் ஹாஸ்டா அவருடைய பொறுப்புணர்வை தட்டி கழிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஆமா, ஏன்னா போன சீசன் சொல்லியாச்சு, என்னால வந்துட்டு ஷோ ஒன்னும் ஆக போறது இல்ல, கண்டஸ்டன்டால தான் ஆக போகுது
அப்படின்ற. இப்ப இந்த சீசன் என்ன சொல்ற, கண்டஸ்டன்ட் எல்லாம் க்ரோன் அப், அவங்க பர்சனல் நான் பிச்சஸ் பர்சனல்னு கேக்குற. ஒரு ஷோல சம்பளம் வாங்கி இத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல சைன் பண்ணிட்டு உள்ள நுழைஞ்சவங்க வந்துட்டு இந்த மாதிரி அடல்ட்ஸ் கண்டென்ட் கொடுக்கறப்போ இது ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு, சேனலுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குதுன்னுட்டுன்னு ஒரு காமன் சென்ஸ் இந்த ஆளுக்கு இருந்திருக்கணும்ன்றதுதான் நான் சொல்றேன். நானு ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆன்சர் அது. நாட் இன்டர்ஃபியரிங்னா தே ஆர் நாட் டூயிங் இட் அவுட் சைட். இப்போ துஷார வந்துட்டு அரோராவை கேட்டதா வந்துட்டு அரோரா சொல்றாங்க, பட் இட் வாஸ் நாட் டெலிகாஸ்டட். டேட்டிங் போலாம் வெளியில போனாக்கா அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னு. அது ஓகே, அவங்க டெலிகாஸ்ட் ஆச்சு. டேட்டிங் போலான்னு சொன்னது நம்ம வெளியில போய் பார்க்கலாம் பேசலாம் அப்படிங்கறதுல டெலிகாஸ்ட் ஆச்சு அந்த மேட்ரு. பட் என்னன்னா அதுக்கப்புறம் நான் இந்த டேட்டிங் சம்பந்தப்பட்ட அந்த இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து அரோரா மைக் எல்லாம் கழட்டி வச்சுட்டு பேசினாங்க சில விஷயங்கள். இது ரூல்ஸா? அறிவு இருக்குல்ல உனக்கு? என்ன நான் படம் எடுக்கிறேன், நான் இவ்வளவு இது பண்ண அது பண்ணனுட்டு உட்காந்து பேசுறேன் இல்ல, அறிவு இருக்கான்னு கேக்குறேன் நானு. ரூல்ஸ் புக்ல வந்துட்டு மைக்க கழட்டி போடுறதெல்லாம் ரூல்ஸ்ல இருக்கா? இது ரூல்ஸ் பிரேக் இல்லையா? இது எப்படி இது அவங்க பர்சனல் ஆகும்? வீட்டுக்குள்ள மைக்க கழட்டிட்டு வந்துட்டு ரொமான்ஸ் பண்றது எப்படியா பர்சனல் ஆகும்னு அந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு, துஷாரோடைய பொறுப்புணர்வு துஷார் மேல பழைய தூக்கி போறாரு. கேப்டனா துஷார் தான் இதை பார்க்கணும், ஒரு கேப்டனே இதை பார்க்கல அப்படிங்கிறப்போ நான் எப்படி இதை கமெண்ட் பண்ண முடியும்னு கேக்குறாரு. அவர் தன்னுடைய பொறுப்புணர்வை தூக்கி துஷார் மேல போடுறாரு. அவர் வந்து தப்பிச்சுக்கிறாரு, துஷார் மேல பழிய போட்டுட்டு இவர் வந்து எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற ஒரு ரேஞ்சில மூவ் ஆகுறாரு. அதுதான் நான் பார்ப்பேன். ஆமா, தட்டி கழிக்கிறது, பொறுப்புல இருந்து தட்டி கழிக்கிறது. இது யூ ஆர் நாட் ஃபிட் டு பி எ ஹியூமன் பீயிங் இட் செல்ஃப்ன்றது தான் நான் சொல்லுவேன் நானு. ஏன்னா நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உனக்கு தெரியல இந்த பிக் பாஸ் வந்துட்டு எவ்வளவு பெரிய ஒரு சேலஞ்சிங் ஷோன்றது உனக்கு தெரியல. 7 சீசன்ஸ் அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு உனக்கு புரியல. கண்ணுலயே எல்லாரையும் அடக்கி வச்சிருந்தாருன்னு அந்த திறமை உனக்கு தெரியல. என்னமோ ஈஸியா வந்துட்டு என்னமோ சாப்பாட்டுக்கு அந்த குக் ஷோ பண்ண மாதிரி வந்துட்டு ஸ்பூன்ல எடுத்து எடுத்து நல்லா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாப்பிட்டுட்டு போயிட்டு அதுல வந்துட்டு பயாஸ்டா இவங்க உங்களுக்கு வந்துட்டு ஒரு இதுவா கொடுக்கறது, அந்த ரிசல்ட் கொடுக்கறதெல்லாம் இங்க கிடையாது. இங்க கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்துட்டு திஸ் இஸ் ரைட், திஸ் இஸ் ராங், திஸ் ஹாஸ் டு பி டெலிகாஸ்டட், இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு போச்சுனாக்கா என்ன ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு ஐ ஹாவ் டு ஹியர். இப்ப நாங்க வந்துட்டு we have all rights to question this அப்படின்றது தான் நான் சொல்றேன். நானு விஜய் சேதுபதி you are really unfit, kindly get lost of the show அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். வெக்கமா இல்லையான்னுட்டு நான் கேக்குறேன். நான் என்னோட இதுல இருந்து இறங்கி வந்தே கேக்குறேன், வெக்கமா இல்லையா? பிரவீன் காந்தி அப்படி பேசிட்டு இருக்காரு ஒவ்வொரு சேனல்லையும் உட்கார்ந்துட்டு. இப்ப என்ன பண்றாரு, நேத்து நக்கலாமா இவர் வந்துட்டு எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறாராமா, ஏதோ சொல்லிட்டு ஸ்பேஸ் கொடுக்கலங்கிற அந்த வார்த்தை யூஸ் பண்ணிட்டு அவர் பிரவீன் சார் கிட்ட இருந்து வந்துடுச்சு. சோ ஹி இஸ் டிராகிங் பிரவீன் ஹியர். இததானே பிரவீன் சொல்லிட்டு போனாரு, நான் வெளியில போயிட்டாலும் நான் உள்ளதான் இருப்பேன்னுட்டுன்னு. இதுதான் அது. இல்ல, உங்களுக்கு பிரவீன் காந்தி அவரை பத்தி பேச வேண்டிய அவசியமே அங்க இல்ல, அவசியம் கிடையாது. அந்த இல்லாத ஒருத்தரை பத்தி பேசி என்ன சாதிக்க போறாரு? அதுதான் சொல்றேன், அந்த அளவுக்கு கூட உனக்கு நாலேஜ் கிடையாதான்னு கேக்குறேன் நானு. ஒருத்தர் இல்ல போயிட்டாங்கன்னாக்கா அவங்கள பத்தி பேச தேவையே கிடையாது. விஜய் சேதுபதியோடைய கேரக்டரை நான் வந்து ரொம்ப வருஷமா நான் பாக்குறது அப்படின்னா, தனக்கு பிரச்சனைன்னா அதுல இருந்து தப்பிக்கிறது மட்டும்தான் பாப்பாரே தவிர இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேடுறதுக்கான வழி அவர் பாக்குறதா நான் இதுவரையும் பார்த்ததே இல்லை. முத்தியா முரளிதரன் சம்பந்தப்பட்ட அந்த பயோகிராபி படமாகட்டும், அதுல வந்து பப்ளிக் கிட்ட இருந்து அவ்வளவு வாதம் இருக்கு. பொலிட்டிக்கலா வந்து எதிர்ப்பு வருது அப்படின்னு உடனே நான் படம் பண்ணல அப்படின்னு ஜம்ப் ஆயிட்டேன். முத்தியா முரளிதரன் மலையக தமிழர். அவர் வந்து நான் வந்து இலங்கையில பிறந்த மலையக தமிழர், இலங்கை அணிக்காக விளையாடுறேன், அதனால நான் வந்து இலங்கை நாட்டை சேர்ந்தவன் தான் நான் சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. இலங்கை நாட்டை சேர்ந்தவர் தான், அங்க இருக்கிற எல்லா தமிழர்களும் இலங்கை நாட்டை சேர்ந்தவர்கள் தான். அவங்க வந்து நாங்க வந்து இலங்கை நாட்டை சேர்ந்தவர்கள் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அதுவே அங்க வந்து சட்டவிரோதம் அப்படி சொன்னா. கண்டிப்பா. ரெண்டாவது இவர் வந்து அங்க இருக்கிற நேஷனல் டீமுக்காக விளையாண்டுட்டு இருந்தாரு. அங்க இருக்கிற நேஷனல் டீமுக்காக இப்போ வரைக்கும் அங்க ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து அவருடைய பொறுப்புகள் அங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸ்ரீலங்கா டீம்ல. அப்படி இருக்கிறப்போ நான் இலங்கை நாட்டை சேராதவர், நான் தமிழர் அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் வந்து எப்படி வரும்? How can you expect that? நீ போயிட்டு மக்கள் அவ்வளவு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, நீங்க இந்த படம் பண்ணுங்க, இந்த படம் பண்ணுனா ஓரளவு உங்களுக்கு வந்து இன்னும் பெரிய கேரக்டர்ல பெரிய அளவு சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு அவ்வளவு சொல்றாங்க. அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் எனக்கு இந்த படம் பண்றதுக்கு விருப்பம் இல்லை, நான் விளைவிக்கிறேன்,
அப்படின்னு ஒரே வாரத்துல முடிச்சிட்டாரு. கண்டிப்பா. ஓகே. இது அவருக்கு ஏதாவது பிரச்சனையும் வந்தா தப்பிக்கிறதுல மட்டும்தான் வழி பாக்குறாரு தவிர அதுக்கு சொல்யூஷன் தேடுறதுக்கான ஐடியா சுத்தமா விஜய் சேதுபதிட்ட இல்ல. அது எப்பவும் வராது. ஒன்ஸ் வந்தாதான் அந்த தொடர்ச்சியா அந்த ஐடியாஸ் கிடைக்கும். உங்களுக்கு வராத வராது. கண்டிப்பா. இதுல வந்து விஜய் சேதுபதி we are 1000 times better than youன்றத சொல்றோம். ஏன்னா உங்களோட அந்த இஷ்யூ ஒண்ணு வந்தது, அதை பத்தி எல்லாம் நாங்க இதுல இன்க்ளூட் பண்ணி டிஸ்கஸ் எல்லாம் பண்ணல. சோ நீங்க வந்துட்டு அவங்க பர்சனல்னு சொல்றது அதுக்கான ரிப்ளையான்னுட்டுன்னு இப்ப கேட்க தோணுது எங்களுக்கு. இப்ப அவங்க பர்சனல்ல ஏன் இன்டர்ஃபியர் ஆகுறீங்கன்னுட்டுன்னு கேட்கறது உங்களுக்கும் சேர்த்து சொல்லிக்கிறீங்களான்ற மாதிரி கேட்கிற மாதிரி. விஜய் சேதுபதி இஷ்யூ வந்தப்போ நான் வரும் நாங்கெல்லாம் வந்து வீடியோ பண்ணி போட்டோம், நாங்கெல்லாம் வீடியோ போட்டோம். அதுலயும் நான் தெளிவா சொன்னேன், இது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய வரத்தான் செய்யும். அது வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில சகஜம். இவங்க வந்து எங்க கூட வந்து இவ்வளவு க்ளோஸா இருந்தாங்க, அவங்க அவ்வளவு க்ளோஸா இருந்தாங்கன்னு வரத்தான் செய்யும். பட் அதுல உண்மைகள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, தெரியாது. சோ அந்த உண்மைகள் எவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியாதுங்கிறத தாண்டி இவர் வந்து நான் லீகலா நான் இந்த மூவ் பண்ண போறேன்னு சொல்றோம்னா அந்த பொண்ணு ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுச்சு. அப்படி இருக்கிறப்ப அந்த பொண்ணு சொன்ன விஷயத்திலயும் உண்மை இருக்கான்னு தெரியல. அந்த பொண்ணுக்காக அது பேசல, அவங்க ஃப்ரெண்டுக்காக பேசினது. அதனால அதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு தெரியாம நம்ம அது வந்து விஜய் சேதுபதி மேல நம்ம குற்றம் சொல்ல முடியாது அப்படிங்கறத நாங்க 3 பேருமே சொன்னது. அதேதான் இப்பவும் நான் அதே தான் சொல்றேன். விஜய் சேதுபதி மேல குற்றம் வந்ததுனால விஜய் சேதுபதி தவறு செய்வார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த மேட்டர்ல பிக் பாஸை பொறுத்தவரை ஒரு ஹாஸ்டா ஒரு பொறுப்புணர்வோட நீங்க தான் வந்து இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்கு கேப்டன், நீங்க தான் அந்த ஷிப்புக்கே கேப்டனே வந்து நான் ஷிப்பை வந்து ஹேண்டில் பண்ண மாட்டேன், நான் எனக்கு பண்ற ஐடியா இல்லைங்கிற இதுல மூவ் ஆனீங்க அப்படின்னா நடுக்கடல ஷிப் முழுகும். அந்த முழுகிறதுக்கு கூட அது எப்படி அது ஓட்டம் விழுந்தது அப்படின்னாக்கா வந்துட்டு இவங்க குத்தினாங்க அவங்க குத்தினாங்கன்னு காரணத்தை தான் சொல்ல போறாரே தவிர அந்த ஓட்டையை அடைச்சிட்டு வந்துட்டு நம்ம அடுத்தது படகை எடுத்துட்டு போய் கரையை சேர்ப்போம்ன்ற அந்த அறிவு கொஞ்சம் கூட இல்லைன்றதுதான் வந்துட்டு நான் போல்டா சொல்லிக்க விரும்புறேன் நானு. நெக்ஸ்ட் வில் கோ டு சுபிக்ஷா அண்ட் வியானா. வெரி பிரேவ் இது கொண்டு வந்தாங்க. அவங்க அந்த சால்ட் இஷ்யூ பத்தி பேசினாங்க. சால்ட் எல்லாம் போட்டாங்க அப்படின்ற இஷ்யூ வந்துட்டு ஓடுச்சு. அதுக்கு மேல என்ன வந்தது ஹரிஷ்? அதுல சால்ட் வந்து ஃபுட்ல போட்டிருக்காங்க, எங்களால சாப்பிட கூட முடியல, தொடர்ச்சியா 2 முறை நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. அப்போ கனி அவங்கதான் வந்து இந்த ஃபுட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னாங்க. அங்க இருந்து கேப்டனா துஷார் என்ன பண்ணாருங்கிற அந்த கேள்வியை மட்டும்தான் அவர் என்ன பண்றாருன்னா துஷார் மேலதான் எல்லா குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு தவிர இதுக்கு ஒரு சொல்யூஷன் எங்கேயுமே தேர்ன மாதிரி எனக்கு தெரியல. ஏன் கனி கேளு, ஏமா நீ கிச்சன்ல உட்காந்துட்டு இருக்க, உனக்கு பிக் பாஸ் கூப்பிட்டு பேசினாங்க இல்ல, அதுக்கப்புறமா ஏன் கிச்சன்ல இருக்க, ஏன் கரண்டி பிடிக்கிற, யூ ஹேவ் நோ ரைட்ஸ், அவங்களுக்கு டீம் இருக்கு, நீ கிளீனிங் டீம்ல இருந்துட்டு எப்படி நீ இதுல இன்டர்ஃபியர் ஆகுறன்னு கேள்வி கேளு. இல்ல அவங்களுக்கு கனி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து எங்களுடைய ஸ்ட்ராட்டஜிங்கிற மாதிரி பதில் சொல்றாங்க. சாப்பாட்டுல உப்பு போடுறது அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறாங்க. நான் தொடர்ச்சியா நாங்கெல்லாம் வந்து சாப்பிடாம இருக்கும்போது அவங்களுக்கு மட்டும் ஃபுட் போறது எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஸோ அதனால நாங்க வந்து அவங்கள வெறுப்பேற்றுறதுக்காக பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ரிப்ளை தான் வருது. நீங்க ஃபுட் வேஸ்ட் எவ்வளவு தப்பு அப்படிங்கறத எடுத்து சொல்லணும். விஜய் சேதுபதி ஹாஸ்டா அதை பண்ணாம கேப்டனா துஷார் அந்த இடத்துல ஃபெயில் ஆயிட்டாரு. அவர் வந்து இதை தடுத்திருக்கணும், இந்த கேள்வி கேட்டிருக்கணும். துஷார் கேள்வி கேட்கறதுக்கு துஷார் கேப்டன் போஸ்ட் அவர் வந்து ஒழுங்கா செயல்படலாங்கிறதுனாலதான் கேப்டன் போஸ்ட பறிச்சுட்டாங்க. நீங்க ஒரு ஹாஸ்டா அந்த ஷோ ஹாஸ்ட் பண்றீங்கிற முறையில நீங்க கேள்வி கேட்க வேணாமா? ஏன் அதை பண்ணீங்க, இதனால ஃபுட் வேஸ்ட் ஆகுது, எத்தனை பேர் ஃபுட் இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் நீங்க அவங்கள பத்தி எல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்களா நீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்க வேணாமா? அவங்களுக்கு புரிய வைக்க வேணாமா? எதுவுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இதுல கனி வந்துட்டு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றப்போ வந்துட்டு எனக்கு அவங்க அப்பா பார்த்துதான் வந்துட்டு கேள்வி கேட்கணும்னு, இப்படி எல்லாமா சார் பொண்ணை வளர்த்து வச்சிருப்பீங்க அப்படின்னு மட்டும் மாதிரி தான் கேட்க தோணுது. ஏன்னா பெண்கள் எல்லாம் வந்துட்டு அப்பாவோட அந்த லிட்டில் பிரின்சஸ் அப்படின்றதுதான், அப்பா தான் வந்துட்டு ரோல் மாடல், அப்பா தான் ஹீரோ. அப்ப அவங்க அப்பா அப்படியெல்லாம் இருந்திருப்பாரோ அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு தோணுது. இல்ல என்ன பொறுத்தவரை வந்து கனி அவங்களுடைய அப்பா அகத்தியன் சார் வந்து ஒரு நல்ல மனுஷன். அவரை பத்தி அதுதான் சொல்றேன், அவர் பேரை டோட்டலா டேமேஜ். ஏன்னா நான் சென்னைக்கு வந்த புதுசுல எனக்கு அட்ரஸ் கொடுத்து நீங்க வாங்க பாக்கலான்னு
ரொம்ப ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடா பேசின ஒரு மனுஷன் அவர் அகத்தியன் சார். நான் அதெல்லாம் அகத்தியன் சார் எங்கேயுமே நான் விட்டு போகிறது விரும்பல. பட் வந்து கனியை அவங்களுடைய செயல்கள் சில இடங்கள்ல அவருடைய பேருக்கு இங்க டேமேஜ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். நீ விட்டு கொடுக்காத, உனக்கு அட்ரஸ் கொடுத்தாரு, எனக்கு அட்ரஸ் எல்லாம் கொடுக்கல. நீ விட்டு கொடுக்காத, நான் பேசுறேன். நான் அகத்தியன் சாரை தான் நான் பேசுவேன். இப்படி ஒரு பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்களேன்னு நான் அவரை தான் பேசுவேன் நான். சோ இதுல இன்னொரு விஷயம் நான் ஹைலைட் பண்ண விரும்புறேன் ஹரிஷ். துஷார வந்துட்டு கேப்டன்சி சரியா பண்ணல அப்படின்னு பிக் பாஸ்க்கு கோவம் வந்து இந்த மாதிரி ஒரு தலைமை தேவையில்லை அப்படின்னுட்டுன்னு எந்த வகையில ரிமூவ் பண்ணீங்களோ, சேம் விஜய் சேதுபதி இஸ் டூயிங். கைண்ட்லி ரிமூவ் ஹிம் அப்படின்றதுதான் சொல்றேன். இல்ல அவனுக்கு பிரச்சனை என்னன்னா, இல்ல ஹாஸ்டல்லாம் பிக் பாஸ் ஓட முடியாது. பிரச்சனை என்னன்னா, பாதி சீசன்ல ஒரு ஹாஸ்டல் மூவ் பண்ணா அது இன்னும் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். பண்ணட்டும். இந்த மாதிரி ஒரு அடாவடியான பதில்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாக்கா அவசியம். உங்களுக்கு டிஆர்பி அடி வாங்குது, அதுதான் பிரச்சனை. உங்களுக்கு டிஆர்பி ஆஹா ஓஹோன்னு இருக்கா டிஆர்பி? அதுதான் வீக்கெண்ட்ல, இல்ல உங்களுக்கு வீக்கெண்ட்ல வந்து டிஆர்பி டவுன் ஆகி வீக் டேஸ்ல டிஆர்பி போன சீசன் மாதிரி இருந்தது அப்படின்னா ரிமூவ் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம். பட் வீக்கெண்ட் வீக் டேஸ் ரெண்டுமே டிஆர்பி டவுன் ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கு வந்து வைல்ட் கார்டு என்ட்ரன்ஸ் வந்து அவங்க தான் கண்ணு கொடுக்குற வரைக்கும் விஜய் சேதுபதி வச்சு ஓட்டி தான் ஆகணும். ஒருவேளை வைல்ட் கார்டு என்ட்ரன்ஸும் கண்ணு கொடுக்கல அப்படின்னா விஜய் சேதுபதி கண்ணு ஆவார், வேற வழி கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா ஒரு பெரிய பெரிய ஒரு ஆர்டிஸ்டா வச்சுதான் இந்த ஷோ ரன் பண்ணணும்னு அவங்க முடிவுபடி போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல விஜய் சேதுபதி வச்சு ரன் பண்ணணும்னு பாக்குறாங்க. நடத்த வேண்டிய ஷோவை இவரை ஏன் வச்சு நடத்துறீங்கன்னு கேக்குறேன் நான். இல்ல அவங்க நினைக்கிறது விஜய் சேதுபதி அடுத்த சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு இருக்காரு அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கலாம். இந்த சோசியல் மீடியால மீம்ஸ் வரும் தெரியுமா, கொஞ்சம் இதுவா ஏதாச்சும் வந்துட்டு நயன்தாரா மாதிரி வந்துட்டு ஒரு கெட்டப்ல எல்லாம் வந்தாங்கன்னா லோ பட்ஜெட் நயன்தாரான்னு சொல்லிட்டு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட் ஹாஸ்ட், அவ்வளவுதான். வேற ஒன்றும் பெருசாலாம் இவரை பத்தி சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அடுத்து வந்துட்டு ஏதோ இந்த வீட்டு டியூட்டிஸ் பத்தி எல்லாம் டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. கம்ருதீன் வந்து ஆக்சுவலி சரியா பேச தெரியலன்னு தான் நினைக்கிறேன். அவர் என்ன பேசுறான்னு அவருக்கே தெரியல. அவருக்கு கோர்வையா பேசவும் தெரியல. இந்த பேசுறதெல்லாம் வந்துட்டு தப்பாகும்ன்றது தெரியல. கம்ருதீன் அவரு என்ன பண்றோம் அப்படின்னா, பார்வதி அவங்க குரூப்போட சேரணும் அப்படிங்கிறதுக்காக பார்வதி குரூப்புக்கு எல்லாம் யாரை பிடிக்காதோ அவங்க எல்லாம் டார்கெட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ பார்வதியா தான் பண்ணிட்டு இருக்காங்க. கம்ருதீனோட டைப் பண்ணி அவங்க வந்து கேம் ஆடணும் அப்படிங்கிறதுனால கம்ருதீனுக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ அவங்களெல்லாம் வந்து ஓரம் கட்டி அவங்களெல்லாம் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில பார்வதியோட டார்கெட்ல திவாகர் இப்ப மாட்டிருக்காரு. கம்ருதீனுடைய டார்கெட்ஸ் யாருன்னா ரம்யா, சுபிக்ஷா, வியானா, அந்த சூப்பர் டிலக்ஸ் குரூப் எல்லாம் அப்படியே மாட்டிருக்காங்க. சோ இவங்களெல்லாம் டார்கெட் பண்ணா வந்து பார்வதி நம்மளுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. பார்வதி மூலமா இன்னொரு கொஞ்சம் சப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கம்ருதீனுக்கு. கம்ருதீன் வந்து பார்வதி ஸ்ட்ராட்டஜிக்கலா மூவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பட் பார்வதிக்கு அது ஸ்ட்ராட்டஜிக்கலா மூவ் பண்றாங்களான்னு கேட்டா பார்வதி எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜிக்கலா எந்த மூவ்மெண்ட்டும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. நான் இப்போ வரைக்கும் பார்க்கல பார்வதி அப்படி வெறும் ஸ்ட்ராட்டஜிக்கலா பண்ணி. அவங்க யாருக்கு சப்போர்ட் கிடைக்குது, யாருக்கு கிளாப்ஸ் கிடைக்குதுன்னு பாக்குறாங்க, அவங்க கூட போய் சேர்றாங்க. யார் டாஸ் ஜெயிக்கிறாங்கன்னு பாக்குறாங்க, அந்த டாஸ் ஜெயிக்கிறவங்களோட போய் சேர்றாங்க. நீங்க இவ்வளவு நாள் வந்து திவாகரோட சேர்ந்துட்டு கமருதீனை திட்டிட்டு இருந்தீங்க. திடீர்னு கமருதீன் எனக்கு வேற மாதிரி தெரியும் திவாகர்ட்டே சொல்லிட்டு கமருதீனோட போய் சேர்ந்துட்டீங்க. ரேம்ப் வாக் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து திவாகர் வந்து எனக்கு ஃபிட் ஆக மாட்டாரு, இது சூட்டபிளான இதா இருக்க பேரா இருக்காதுன்னு நீங்க சொல்றீங்க. இது எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது? நீங்க அவரோட பிசிக்கா பார்த்து சொல்றீங்களா, எதை பார்த்து சொல்றீங்களா அது எனக்கு தெரியல. நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க அப்படின்னா அது அந்த அவருக்கு எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகும், அது அவர் முன்னாடியே சொல்றீங்க, அவருக்கு எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல எனக்கு இந்த மேட்டர் ரொம்ப ஈஸியா கொண்டு போய் ரொம்ப சுலபமா இந்த மேட்டரை வந்து திவாகருடைய மனசும் பெரிய அளவில் பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு சுபிக்ஷா, விக்கல் சுக்ரம், சபரி 3 பேரும் அவ்வளவு எஃபர்ட் போட்டதை நான் பார்த்தேன். ஓகே, இல்ல இதுக்கு நான் ஆக்சுவலி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். எந்த நேரமும் வந்துட்டு திவாகர் பார்வதின்ற பேர் வந்துட்டு இருந்துட்டே இருக்கு. அண்ணான்னு தான் வந்துட்டு கூப்பிடுறது. இப்ப என்ன பண்றாங்க, எல்லாத்துலயுமே வந்துட்டு திவாகர் பார்வதினுட்டுன்னு ஒரு கார்னர் பண்றாங்கன்ற அந்த ஒரு இதுக்காக கூட சொல்லிருக்கலாம். அப்படி சொன்னா நான் பொழுதுனைக்கு திவாகர் கூட தான் இருக்கேன், அதனால எனக்கு பேர் மாத்தி கொடுங்கன்னு கேட்டா ஓகே. சூட்டபிள் பேரா இல்லன்னு சொல்றது என்ன மாதிரி, அடாப்டிவ் பேரா இல்ல சூட்டபிள் பேரா இல்லன்னு சொல்றது என்ன மாதிரி எனக்கு புரியல. சூட்டபிள் பேரா நீங்க என்ன மாதிரி பேர் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க?
பிசிக்கா பாக்குறீங்களா இல்ல எப்படி பாக்குறீங்க அவரை திவாகரன்? எனக்கு அதுதான் புரியல. இல்ல அவங்க அது அதுதான் அவங்க சொல்றாங்க, சொல்லிட்டு நான் அப்படி சொல்லவே இல்லை, நான் நீயா மாத்தி பேச. ஆஹ் அது பார்வையுடைய இயல்புன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆஹ் ஆஹ் ஞாபகம் வச்சுக்கிறதுல நம்ம என்ன பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. சோ எனக்கு வந்துட்டு அந்த வார்த்தை சொல்லாம இல்ல வேண்டாம் நான் வேற பேர் தேடிக்கிறேன் அப்படின்னாக்கா அது ஓகேவா இருந்திருக்கும். பட் அந்த வார்த்தையில ஸ்லிப் ஆயிட்டாங்க. பட் அந்த வார்த்தை வந்துட்டு இவங்களுக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு ஆயிடுச்சு. விக்கல்ஸ் ஆகட்டும் சபரி ஆகட்டும் ரெண்டு பேருக்கும் வந்துட்டு அது ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி ஆயிடுச்சு. சோ அவங்க வந்துட்டு அவருக்கு எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கும். இப்ப பார்வதியை கார்னர் பண்றாங்க, திவாகரை பார்வதி கிட்ட இருந்து பிரிக்கிறாங்களாமா. திவாகர் விலகிதான் இருக்காரு. அவர் வந்து எப்போ கமலினோட பார்வதி சேரணும்னு முடிவெடுத்தாங்களோ அப்பவே விலகிதான் இருக்காரு திவாகர். ஆமா ஆமா. பட் இவங்க வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது, அந்த பிஎஸ்டி அப்படின்னுட்டு ஒரு இதெல்லாம் ஃபார்ம் பண்ணலாம் அப்படி இப்படின்னு எல்லாம் வந்து உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. சரி நல்லா பாலிடிக்ஸ் பண்றீங்கடா அப்படின்ற மாதிரி தான் திவாகரை சுத்தி நிறைய பாலிடிக்ஸ் நடக்குது உள்ள. பார்வதி ஒரு பக்கம் அவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும்னு பாக்குறாங்க, இந்த பக்கம் சபரி அவங்க கனி அவங்க எல்லாம் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பர் டீலக்ஸ்ல அது ஒரு தனி டீமா போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் திவாகர் இருக்காரு. இந்த 3 டீமுக்கு நடுவுல தான் திவாகர் இருக்காரு. திவாகர் எந்த டீமும் சேர்க்கல இப்போ வரைக்கும். ஆனா இந்த 3 டீமுக்கு நடுவுல இருக்காரு, அவர் நடுவுல இருக்காரு. அப்புறம் கம்ருதீன் வந்து ஆதிரை பத்தி தப்பா பேசுனதுக்காக வந்து சாருக்கும் வந்து வார்னிங் கொடுத்துட்டு போயிருக்காரு போல இருக்கு இன்னைக்கு. சோ அந்த ஒரு விஷயம் நடக்குது இன்னைக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய், பார்வதி, ரம்யா, திவாகர், சபரி எல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணி முடிச்சிட்டாங்க. எல்லா ஹவுஸ்மேட்ஸும் கம்ருதீன் தான் எவிக்ட் ஆவாருன்னுட்டு எதிர்பார்த்த அந்த நேரத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நாங்க நடந்தது. அப்சரா எலிமினேட்டட், ஒரு ரேம்ப் வாக் எல்லாம் போட்டாங்க. கஷ்டமா இருந்தது. இவங்க எல்லாம் கொஞ்சம் எனக்கு இவங்க என்ன பண்றாங்க, நாளைக்கு இல்ல நாளைக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் நாளைக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம்னுட்டு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்தது. நாம நேத்து பேசின மாதிரி வைல்ட்கார்டு என்ட்ரி இன்னைக்கு எதுவும் நடக்கல. திவாலிக்கு எதனா வந்துட்டு வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்றது எனக்கு தெரியல. பிரஜன் தானே வர திவாலிக்கு நடக்கிறதா இருந்தா நம்மளுக்கு இன்னைக்கு தகவல் வந்திருக்கும். இன்னும் அப்படி இப்ப வரைக்கும் வரல. இப்ப வரைக்கும் வரல. ஆனா பிரஜன் போற மாதிரி வந்துட்டு ஒரு இது பிரஜன் சாண்ட்ரா போறாங்க அப்படின்னா, சாண்ட்ரா வந்து கண்டன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளு. பிரஜன் வந்து ஃபயரியா ஏதாவது கண்டன் கிரியேட் பண்ணக்கூடிய ஆளு. 2 பேரும் அந்த மாதிரி தான். பட் வந்து அவங்க போறாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஐடியா இல்ல, இந்த ஷோக்குள்ள வருவாங்களான்னு எனக்கு தெரியல. இந்த ஷோக்குள்ள வருவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் வந்து உள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இருக்கிற எல்லாரும் கண்டென்ட் கொடுக்காத கேரக்டர்ஸ், அவங்கள வச்சு கண்டென்ட் வாங்குறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஆயிடும். அந்த இடத்துல பிரச்சனையும் சண்டாவையும் ரிஸ்க்ல விடுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அதுதான் நடக்க போகுது. அடுத்தது வந்துட்டு நம்மளுக்கு என்னதான் கலையரசன் பிடிக்கல வெளியில அப்படின்னாலும் வந்துட்டு நேத்து அந்த சில விஷயங்கள் சபரிய பத்தி சொன்னதெல்லாம் எனக்கு பரவாயில்ல, தைரியமா பேசுறான் பையன். கலையரசன் நோட் பண்றாரு, நிறைய நோட் பண்றாரு கலையரசன். the points is நோட் பண்றாரு. ஆனா பிசிக்கல் டாஸ்க்னு வரும்போது கலையரசன் காணாம போயிட்டாரு. அதுதான் ஏன் காணாம போறாரு. அதுதான் இப்ப கிச்சன்ல நிக்கிறதாகட்டும், ஒரு ஃபுட் டேஸ்ட் பண்றதாகட்டும், அந்த என்ன சொல்றது விசில் அடிச்சுட்டு அந்த இது அதே கையில வந்துட்டு பிஞ்ச் போடுறதாகட்டும். அது பார்வதியை சொன்னாங்களே, கம்ப்யூட்டர் சொல்றாங்களே, கலையரசன் எல்லாத்தையும் நோட் பண்றாரு. அங்க இருந்து எப்படி இங்க நோட் பண்றதுக்கு ஆள் அனுப்புறாங்களோ அது மாதிரி இங்க இருந்து நாங்க வந்து அங்க இருக்கிறவங்க நோட் பண்றதுக்கு எங்க சைட்ல இருந்து கலையரசன் இருக்காரு, அதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. நோட் பண்ணி எங்ககிட்ட டீடைல்ஸ் கொடுப்பாரு, நாங்க அடுத்து அதுக்கு ஏற்றபடி நாங்க ஸ்ட்ராட்டஜிஸ் போடுவோம் அப்படிங்கறத சொல்றாங்க. கலையரசன் நோட் பண்றாரு. அவரு நோட் பண்ணி என்ன யூஸ்ன்னு எனக்கு புரியல. ஏன்னா நோட் பண்ணி அதுக்கு ஏற்றபடி ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டாங்க அப்படின்னா சொல்றப்ப வந்துட்டு நாங்கெல்லாம் வீக் கண்டஸ்டன்ட்ன்ற எப்படியா சொல்றேன்ற. இப்போ ஒரு ஷோக்கு வந்துட்டு என்ன இவங்கள கிட்ட எல்லாம் என்ன பாசிட்டிவ் பார்த்துட்டேன்னுட்டு அவங்களெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட், நானு அரோராவும் வந்துட்டு நான் வீக் கண்டஸ்டன்ட்னு. கலையரசனும் சொல்லலாம், அரோராவும் சொல்லலாம். ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் யாருன்னு கேட்டதுக்கு இவங்க ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் சொன்ன உடனே விஜய் சேதுபதி சொல்றாரு, அப்ப நீங்களாம் வீக் தானே, நீங்களாம் ஒரு பக்கம் போய் உட்காருங்க அப்படிங்கிறாரு. சோ எனக்கு அது பிடிச்சிருந்தது. நீங்க வந்து ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் வீக் கண்டஸ்டன்ட் நீங்க வந்து பிரிக்காம, நாங்க எல்லாருமே சம அளவுலதான் ஸ்ட்ரென்த்தோட இருக்கோம், நாங்க எல்லாருமே போட்டி போட போறோம், எல்லாருமே ஜெயிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்தா கண்டென்ட் வரும்.
இல்லைன்னா விவாதம் மட்டும் வச்சுக்கிட்டு தான் ஓட்டணும் எனக்கு தெரிஞ்சு. நம்ம 2 நாளைக்கு முன்னாடி பேசின மாதிரி தான் இந்த மாஸ்க் டாஸ்க். வேகமா போய் ஏதோ ஒரு மாஸ்க் எடுத்துட்டு உனக்கு விருப்பம் இருந்தா வைக்கணும், இல்லைன்னா வைக்க கூடாது. அப்படி இல்லையா, உன்னோடது யாராச்சும் வந்துட்டு புஷ் பண்ணி அங்க வைக்கிறதுக்கு நீ சப்போர்ட் பண்ணணும். இத தவிர்த்து என்னமோ உட்காந்து குரூப்பிசம் கனியும் சபரியும் சொன்னாங்க. எது கேளு கனி சபரி கனி சபரி என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இது இந்த மாதிரி ஒரு விளையாட்டு போயிட்டு கனி சபரி மட்டும்தான் நீங்க சொல்றீங்க. எஃப்ஜேன்னு ஒரு கேரக்டர் இருந்தது அங்க. எஃப்ஜேங்கிற கேரக்டர் தான் மெயின் டெசிஷன் எடுத்தது. கனி சபரி வந்து சஜஷன் கொடுத்தாங்க. எஃப்ஜேங்கிற கேரக்டர் தான் மெயின் சஜஷன். இவங்க இந்த மாஸ்க் எடுத்துட்டோம், அவங்க இந்த மாஸ்க் எடுக்கட்டும், எஃப்ஜே தான் மெயின் சஜஷன். எஃப்ஜே தபிஸ்டர். அதுதான் எனக்கு வந்து கோபமா இருக்கு. ஏன் எஃப்ஜே நீங்க ஏன் கேள்வி கேட்காம போட்டீங்கன்னு எனக்கு புரியல. லைவ்ல டெலிகாஸ்ட் ஆகுது. எஃப்ஜே கூப்பிட்டு சொல்றாரு சபரி கூப்பிட்டு, சபரியோட மாஸ்க் இவங்க எடுக்கட்டும், அவங்களோட மாஸ்க் நீ எடு சபரி அப்படிங்கிறாரு எஃப்ஜே. இவங்க ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க, அந்த சஜஷன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே தான் அந்த சஜஷனுக்கு வராரு, ஃபைனல் சஜஷனுக்கு வராரு. நீ எஃப்ஜே கேட்கணும், எஃப்ஜே விட்டுறீங்க. எனக்கு அதுதான் புரியல. விஜய் சேதுபதி எல்லாத்தையும் பாக்குறேன் நான், 24/7 எல்லாத்தையும் எங்க டீம் பாக்குறாங்கன்னு சொல்றாரு. நீ பார்த்தும் கேள்வி கேட்க வேண்டியவங்களை கேள்வி கேட்க மாட்டேங்கிறாரு. எனக்கு அதுதான் எப்படின்னு புரியல. ஒரு ஹாஸ்டல் நீங்க யாரெல்லாம் கேள்வி கேட்கணுமோ அவங்களெல்லாம் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. யாரெல்லாம் கேள்வி கேட்க கூடாது அவங்களெல்லாம் கேள்வி கேட்கறீங்க. யாரெல்லாம் கார்னர் பண்ணக்கூடாது அவங்களெல்லாம் கார்னர் பண்றீங்க. கார்னர் பண்ண வேண்டியவங்களுக்குலாம் வந்து கிளாப்ஸ்ன்னு ஓடியோ ஒரு கிளாப்ஸ் கிரியேட் பண்ணி நீங்க அதை வந்து பெருசா இதை காட்டுறீங்க. எனக்கு புரியல என்ன பண்றீங்க. அதுதான் என்ன பண்றதுன்னு அவருக்கே புரியல. இதுல வந்துட்டு என்னன்னா அதிகமா வந்துட்டு அங்க இருக்கிற ப்ராடக்ட் டேமேஜ் பண்ணது எஃப்ஜே தான். இது வரைக்கும் ஒரு வார்னிங் கூட கொடுக்கல. இப்ப கூட நேத்து கூட சொல்றாங்க அந்த லைட்டர் ஏதோ போட்டு இது வேகமா அடிச்சு அது மடங்கி இருக்கு, அதுதான் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு. சோ எப்படியாவது இன்னொருத்தர் ப்ராடக்ட நீ இது பண்ற, உனக்கு கொடுக்குற சம்பளத்துல இதெல்லாம் கழிச்சுட்டு தான் கொடுப்போம்னு ஏதாச்சும் ஒண்ணு சொன்னாதானே அடுத்த தடவை அந்த பையன் பண்ணாம இருப்பான். என்ன சொல்றது, மழை பெஞ்ச மாதிரி போயிட்டு இருக்காரு அப்படின்றதான் நான் சொல்லுவேன் நானு. விஜய் சேதுபதி இதெல்லாம் கேட்கணும், அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. எம்ஜே பத்தி பேசினா மட்டும் ஏன் அவர்கிட்ட இருந்து வாய்ஸே வரமாட்டேங்குது? ஏன் அவ்வளவு சைலண்டா இருக்காரு எனக்கு புரியல. எஃப்ஜேங்கிற அந்த வார்த்தை வரும்போதெல்லாம் சைலண்டா இருக்காரு. எஃப்ஜே என்ன சொல்ற அதை கேட்கிறாரு, ஆனா அதுக்கு இவர் ரிப்ளை கூட பண்ண மாட்டேங்குது. எனக்கு அதுதான் எனக்கு புரியல. அதுதான் இப்போ நீ யாரனா இருந்துக்கோ, கண்டஸ்டன்ட்டுக்கு வந்துட்டு எவ்ரி ஒன் ஆர் ஈக்குவல். நீ இந்த சார்னு ஒருத்தரை சொல்றதெல்லாம் வேண்டாம். மிஸ்டர் பிரவீன் சொல்லிக்கோ, இல்ல மிஸ்டர் விக்கல்ஸ் சொல்லிக்கோ, ஏதாச்சும் ஒண்ணு பண்ண. அவருக்கு மட்டும் என்னமோ சார் சொல்லுங்க சார் அப்படின்றது, இந்த தப்பு தான் பண்ணக்கூடாது அப்படின்றதுதான் சொல்றேன். கமல்ஹாசன் எல்லாரையும் ஈக்குவலா வச்சுதான் ட்ரீட் பண்ணுவார், எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும். அது அந்த அழகு இல்லையே இங்க. இன்னொரு விஷயம் வந்துட்டு துஷார் ஒரு வார்த்தை சொல்றாரு பார்வதியை பத்தி, என்ன இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படி எல்லாம் பண்றாங்க, இங்க வந்துட்டு என்ன எலி மாதிரி ட்ரீட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னப்போ வந்துட்டு அப்போ ஒரு இது எடுத்து கொடுத்தாரு. உன்னை இங்க சில பேர் லேப் எலி மாதிரி தான் ட்ரீட் பண்றாங்க, அது உனக்கே புரியல அப்படின்னுட்டுன்னு சொல்றாரு. அது இது சொல்லியும் அந்த பையனுக்கு இன்னும் புரியல அப்படின்னு புரியாது. அது வந்து செல்ஃப் ரியலைசேஷன் வர வரைக்கும் புரியாது துஷாருக்கு. அதுதான் செல்ஃப் ரியலைஸ் பண்ணணும். துஷார் வந்து யார் கூட டச்ல இருக்காரு, அவரை யார் யூஸ் பண்றாங்கிறது துஷாருக்கு புரியுற வரைக்கும் விஜய் சேதுபதி சொல்றதும் புரியாது, மக்கள் சொன்னாலும் அவருக்கு புரியாது. அப்புறம் இந்த நைட் இதுல வந்துட்டு ரம்யா, வியானா, சுபிக்ஷா இவங்க 3 பேர் அரோராவோட இன்ஸ்டா பத்தி பேசுறாங்க. கூட பார்வதியும் திவாகரும் இருக்காங்க. இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் போட்டிருக்காங்கன்றத எல்லாமே வந்துட்டு ரொம்ப தெளிவா பேசுறாங்க. அவளுக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல இருந்து வந்துட்டு ஓட்டு வரும். இப்ப இன்கேஸ் அவன் நாமினேஷன் லிஸ்ட்ல இருந்தா, இப்ப நம்மளுக்கெல்லாம் அந்த மாதிரி சோர்ஸ் கிடையாது. அரோரா நாமினேஷனுக்கு போனாக்கா அவளோட இன்ஸ்டா ஃபேன்ஸுங்க எல்லாம் இருக்காங்க, அவளுக்கு ஓட்டு போடுவாங்க, போட்டு அவளை கடைசி வரைக்கும் கூட்டிட்டு போவாங்கன்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு, அப்ப எந்த அளவுக்கு இவங்க எல்லாம் அதெல்லாம் பார்த்திருக்காங்க அப்படின்றது. இதுல ரம்யா வந்துட்டு நான் எல்லாம் ஃபாலோ பண்றது இல்ல, என் ஃப்ரெண்டோட ஐடியில இருந்து பார்த்தேன். வியானா சொல்றதும் வந்துட்டு நான் ஜஸ்ட் லைக் தட் ஸ்க்ரால் பண்றப்போ பார்த்தேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. சோ எல்லாம் வந்து முதலே யாரு என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. இங்க வந்து ஏன் டிராமா பண்றாங்கன்றதுதான் எல்லாருக்கும் கண்டஸ்டன்ட் இவங்க தான் அப்படிங்கிறது தெரியும். அட்லீஸ்ட் வந்து இவங்க எல்லாம் உள்ள போக போறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே முன்னாடியே தெரிஞ்ச விஷயம். அப்படிங்கிறப்போ இவங்க எப்படி அவங்க அப்படின்னு ஒரு கால்குலேட்டிவ் மைண்டோட தான் வந்திருக்காங்க எல்லாருமே. இங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்களாங்கிற மாதிரி
அது ஒரு சீன் கிரியேட் பண்ணி நம்மள பண்ணிட்டு லூஸ் இருக்காங்க. ஆக்குறாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சீன்ன்றதை விட நம்மள மென்டல் ஆக்குறாங்க அப்படின்றதுதான். சோ வேற என்ன விட்டுருக்கோம் ஹரிஷ் இன்னைக்கு பேசுறது? நம்ம எல்லாம் கவர் பண்ணிட்டோம். இதுக்கு மேல வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் பார்த்து பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏதாவது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சைட்ல இருந்து தான் வந்து எஃபர்ட் போடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் சேதுபதி கை கழுவிட்டாரு. நீங்க வந்து சேனலை மாத்திக்கோங்க, ப்ரோக்ராம் மாத்திக்கோங்க, கை கழுவிட்டாரு. இதுக்கு மேல ப்ரொடக்ஷன் ஹவுஸ் விரும்புனா அவங்க வந்து ஏதாவது எஃபர்ட் போட்டா இது வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும். இல்லைன்னா டிஆர்பி இன்னும் டவுன் ஆகும். டிஆர்பி டவுன் ஆச்சுன்னா இந்த ஷோ எதுக்குன்னு கேட்பாங்க சேனல் சைட்ல. அது ஒரு கேள்வி வரும். மற்ற இதுலலாம் வந்து டிஆர்பி ஏறுது இறங்குது, அதனால ஓகே இது கண்டினியூஸா டவுன் ஆயிட்டு வருது டிஆர்பி. ஓகே, அப்ப ஒரு கேள்வி வரத்தான் செய்யும் அந்த இடத்துல. கண்டிப்பா. விஜய் டிவிக்கு நான் இதை சொல்லிக்க விரும்புறேன். நானு நீ சேனலை மாத்துன்னு சொல்ற உரிமை எல்லாம் வந்துட்டு உங்க ஹாஸ்டுக்கு கிடையாது. நான் என்ன பார்க்கணும், என்ன செய்யணும்ன்றது நான் தான் முடிவெடுக்கணும், உங்க ஹாஸ்ட் கிடையாது. இப்ப இது பிக் பாஸ் ஷோன்றது வந்துட்டு இவ்வளவு நாள் வந்துட்டு ஒழுங்கா போயிட்டு இருந்த ஒரு ஷோ, இப்ப வந்துட்டு இவ்வளவு கேவலமா போகுதுன்றப்ப கேள்வி கேட்கத்தான் செய்வோம். அதுக்காக வந்துட்டு ரிமோட் எடுத்து ஆடியன்ஸ் மாத்துங்க, இது அவங்க பர்சனல்னாக்கா அவங்க பர்சனல் எல்லாம் இங்க 100 நாள் இருக்காங்களோ 10 நாள் இருக்காங்களோ முடிச்சுட்டு போயிட்டு அவங்க பர்சனல் அவங்க பாத்துக்கிட்டோம். இப்ப வந்துட்டு நம்ம ஓவியா என்ன பண்றாங்க, ஆரி என்ன பண்றாருன்னாலும் நம்ம யாரும் பாத்துட்டு இருக்க போறது இல்ல. சோ அது பர்சனல்ன்றதே வந்துட்டு இந்த மனுஷனுக்கு என்னன்றத சொல்லி கொடுங்க. இந்த ஹாஸ்ட் தயவு செய்து சேஞ்ச் பண்ணுங்க. உங்க ப்ரொடக்ஷன் டீமுக்கு, இந்த ப்ரோக்ராம் டீமுக்கு தான் வந்துட்டு அது மைனஸ்ன்றத பாக்குறேன். இப்ப நாங்க என்ன கேக்குறோம்னா, சைவ ஹோட்டல்னு போட்டுட்டு அந்த இடத்துல சிக்கன் 65 எடுத்துட்டு வந்து வச்சீங்கன்னா எப்படி சாப்பிடுவோன்றதான் நாங்க கேட்கிறோம். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். இது விஜய் சேதுபதி மண்டைக்குள்ள ஏறுதான்றது புரியுது, அவர் புரியுது. பட் வந்து அவர் பேச வேணாங்கிற இடத்துக்கு வந்துட்டாருன்னு நான் பாக்குறேன். நான் இதை பத்தி பேச மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துட்டாரு. நான் வந்து சைவ ஹோட்டலுக்கு போயிருக்கேன். எனக்கு அந்த லெக் பீஸும் சிக்கன் 65 எடுத்துட்டு வந்து வச்சாக்க நான் எப்படி அதுக்காக வந்துட்டு நீ ஹோட்டல்ல வேற ஹோட்டலுக்கு போனட்டுன்னு சொல்றதுக்கெல்லாம் உனக்கு உரிமை கிடையாது. அதைத்தான் சொல்றாரு அவரு, அதைத்தான் சொல்றாரு. நீங்க எந்திரிச்சு போங்கிறாரு. நாங்க போடக்கூடாது, நீங்க எந்திரிச்சு போங்கிறாரு அவரு. அதைத்தான் அவர் சொல்றாரு. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க சேனல் மாத்திட்டு போங்க, ப்ரோக்ராம் மாத்திக்கோங்க, நீங்க இந்த ஷோவை பார்க்கணுங்கிற அவசியமா இல்லைங்கிறாரு. கம்ப்ளீட்டா ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு அகைன்ஸ்டான வார்த்தை. கேவலமான ஹாஸ்ட் பாத்துக்கோங்க. இல்ல, இது கம்ப்ளீட்டா ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு அகைன்ஸ்டான வார்த்தை. இப்போ நம்ம ஒரு ஷோ வந்து பண்றோம், ப்ரொடக்ஷன் டீம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றதை விட கண்டென்ட் வேற மாதிரி வருது. அப்போ ஆடியன்ஸ்ட இருந்து கேள்வி கேட்கறாங்க. ஒன்னும் இல்ல, நம்ம நம்மளுடைய கமெண்ட்ஸே கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் இப்படி போகுது, ஏன் இப்படி போகுதுன்னா நம்ம அதுக்கு அந்த கமெண்ட்ஸுக்கு ஏற்றபடிதான் ஷோ மாத்தி கொண்டு போகணும். அதுதான் வந்து நம்ம பண்ணணும். அப்பதான் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் லாபம், நம்மளுக்கும் அது வந்து கொஞ்சம் ஃபேம் தேடி கொடுக்கும். அதுதான் ஆடியன்ஸ் என்ன கேள்வி கேட்டா என்ன, நான் இப்படிதான் இருப்பேன், ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கேள்வி கிட்ட போனா எனக்கு என்னங்கிற ரேஞ்சில போனா ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் லாபம் இல்ல, பாக்குற ஆடியன்ஸும் வெறுத்து போயிடுவாங்க. அதுதான். இப்போ நீ வந்து அந்த காத்து வாக்குல 2 காதல் நட்டுன்னு ஒரு படம் பண்ணீங்க. இப்ப அந்த படத்துல 2 ஹீரோயின் இருக்கு. அது வந்துட்டு அப்போ அது வேற என்ன சொல்றது, சொசைட்டிக்கு அது கொஞ்சம் ஒரு இதுவான ஒரு விஷயம் அப்படின்றது வந்துட்டு அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கிறவங்க அந்த படத்துக்கு போக மாட்டாங்க. ஏன்னா நீங்க கிளியரா காட்டிடுறீங்க, ட்ரெய்லர் வருது, என்ன சொல்றது, டீசர் வருது, எல்லாத்துலயும் வந்துட்டு கிளியரா அது என்ன சப்ஜெக்ட்ன்றத நமக்கு தெரிஞ்சு போகுது. சோ யாரு பிடிக்குமோ அவங்க காசு செலவு பண்ணி போய் பார்ப்பாங்க, யாரு பிடிக்கலையோ அவங்க வேண்டான்னு வீட்டுல உட்காந்துடுவாங்க. இப்ப அதேதான். இப்ப நாங்க வந்துட்டு யாருக்கும் வந்துட்டு ஃப்ரீ கேபிள் எல்லாம் கிடையாது. எல்லாருமே வந்துட்டு வைஃபை போடுறதுல இருந்து டிஷ் வைக்கிறதுல இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். காசை கொடுத்துதான் இந்த ப்ரோக்ராம பாக்குறோம். அப்படி இருக்கும். இப்ப நிறைய படங்கள் வந்துட்டு உங்களுக்காக எல்லாம் பார்க்கல விஜய் சேதுபதி. இப்ப ஒரு படம் வந்துட்டு நானும் ரவுடி தான் வந்துட்டு இப்ப நயன்தாராக்காக வந்துட்டு கொஞ்சம் பேர் பார்த்தாங்க. இது இவருக்கு வந்துட்டு படம் ஹிட் ஆனாக்கா ஹிட் ஆகல, ஹிட் ஆனாக்கா தன்னாலதான் அப்படின்ற மாதிரி ஒரு தலகணம் எல்லா ஹீரோஸ்க்கும் இருக்கும், எல்லா ஹீரோஸ்க்கும் இருக்கும். படம் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆடாதீங்க. இல்ல படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா ஹீரோவாலதான் படம் ஹிட் ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு தாட் எல்லா ஹீரோஸ் கிட்டயும் இருக்கும், எல்லா டைரக்டர்ஸ் கிட்டயும் இருக்கும். ஆனா ப்ரொடியூசருக்கு தான் அதோடைய நிலைமை என்னங்கிறது தெரிய வரும். ப்ரொடியூசர் வந்து இப்ப பேச மாட்டாங்க, ஒரு 4-5 வருஷம் கழிச்சுதான் ப்ரொடியூசர் வாயை திறப்பாங்க. எங்கேயாவது ஒரு இன்டர்வியூல இந்த படம் அப்படி ஆச்சுன்னா யார் சொன்னான்னு அப்படி ஒரு கேள்வி எழுப்பினா மட்டும்தான் ப்ரொடியூசர் வந்து ஓபன் அப் பண்ணுவார் அந்த இடத்துல. ப்ரொடியூசர் ஓபன் பண்ணாத வரைக்கும் நீங்க வந்து படம் ஹிட்டு, 100 கோடி வசூல், 200 கோடி வசூல், 500 கோடி வசூல் நீங்க வந்து அடிச்சுட்டே போயிட்டு இருக்கலாம். ப்ரொடியூசர் ஓபன் பண்ணா முடிஞ்சு போச்சு கதை.
அதுதான் நான் சொல்றேன். நானு எதுக்கு பாக்குறாங்கன்றது வந்துட்டு மக்கள் டிசைட் பண்ணிப்பாங்க. சோ நயன்தாராக்காக ஒரு படம் பார்ப்பாங்க, சமந்தாக்காக ஒரு படம் பார்ப்பாங்களே தவிர விஜய் சேதுபதிக்காக பாக்குறாங்கனாக்கா அது உங்களோட உண்மையிலேயே வந்துட்டு உங்களுக்குன்னு ஃபேன்ஸ் இருந்தா அவங்க பார்த்துட்டு போறாங்க. அது எங்க பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம யாரோ ஒரு நடிச்சதுக்கு வர கிரெடிட்டை வந்துட்டு தனக்குன்னு எடுத்துட்டு வந்துட்டு தலகணத்துல ஆடக்கூடாது. நம்ம பார்த்தோம்னாக்கா ஒரு நல்ல ஒரு ஹீரோ லுக் இருக்கிற ஜெயம் ரவி ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். தொடர்ந்து கடைசியா இருந்தது 4 படமும் வந்துட்டு டக்கு 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 டக்குன்னு ஃபிளாப் ஆச்சு. அதுக்காக அது ஹீரோ மெட்டீரியல் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. என்ன இதுவோ அது என்ன ரீசனுக்காக அது ஃபிளாப் ஆச்சு என்னன்றதை அவங்க அனலைஸ் பண்ணி அடுத்து என்ன பண்ணணும்னு பண்ணிட்டு போறாங்க. அஜித் சாருக்கே வந்து வரலாறு ஃபிளாப். ஆமா, ஆனா அந்த வரலாறு ரீமேக் பண்ணி கன்னடால போகும்போது அங்க ஹிட். அதுதான். சோ விஜய் சேதுபதி, மைண்ட் யோர் வேர்ட்ஸ். யூ ஆர் நாட் சம்ஒன் ஹூ டு டிசைட் ஆர் விஷஸ். நாங்க என்ன பார்க்கணும் என்ன பார்க்க கூடாதுன்றத வந்துட்டு சொல்ற உரிமை உங்களுக்கு கிடையாது. இப்ப சாப்பாட்டுல வந்துட்டு இதை சாப்பிடக்கூடாதுன்றப்ப நிறைய பேர் போராட்டம் பண்றாங்கல்ல. நாங்க என்ன சாப்பிடணும் நீங்க ஏன் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அதே தான் உங்களுக்கு. ரிமோட் எங்க கையில தான் இருக்கு. உங்க மூஞ்ச பார்க்க பிடிக்கல, அதுக்காக நாங்க ஷோ விட்டு போக முடியுமா என்ன? சோ வாட் எல்ஸ் ஹரிஷ்? ஒரு விஜய் சேதுபதி பேசுறது அது வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு இன்ஸ்டாக அது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் வந்து முடிவெடுக்கணும். ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க விஜய் சேதுபதி வச்சா பண்ணணும் ஒரு ஐடியாவோட மூவ் ஆகிறாங்க அப்படிங்கிறப்போ அது அவங்களுடைய தலையெழுத்துன்னு தான் நான் பார்க்குறேன், வேற வழி இல்லை பார்த்தேன். பட் இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா விஜய் சேதுபதி தான் பேசணும், அவர் பேச வச்சுதான் ஆகணும். நீங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போற ப்ரெஷர்ல தான் இருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த ஷோ பேன் பண்றதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான். கண்டிப்பா. ஏன்னா அதுக்கான எஃபர்ட் போயிட்டு இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். பொலிட்டிக்கலி அதுக்கான எஃபர்ட் எல்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க. சென்ட்ரல் யூனியன் மினிஸ்டருக்கு அதுக்கான கடிதங்கள்லாம் அனுப்பப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. யார் அனுப்புனாங்கன்னு நான் சொல்ல வரல, பட் ஒரு லெட்டர் போயிருக்கு. எல்முருகன் அவர்களுக்கு ஒரு லெட்டர் போயிருக்கு சொன்னதுதான். அவரை கான்டாக்ட் பண்ணியும் பேசியிருக்காங்க சில பேர். ஸோ அதனால வந்து இது பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய விஷயமா போகும்னு நான் நினைக்கிறேன். ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இப்பயா இனிமேலாவது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிட்டா பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். விஜய் சேதுபதி பேசணும். நீங்க வந்து இவரை கூப்பிட்டு நீங்க வந்து பேசுங்கன்னு சொல்ற, கலையை கூப்பிட்டு நீங்க பேசுங்க, நீங்க பேசினா அதை வாட்ச் அவுட் பண்ணுங்கிறாரு. முதல்ல விஜய் சேதுபதி வாட்ச் அவுட் பண்ணணும். அவர் வாட்ச் அவுட் பண்ணாதான் வந்து அவர் தான் மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும். அப்பதான் வந்து மற்றவங்க அதை எடுத்துக்காட்டா எடுத்துட்டு பேசுவாங்க. நீங்களே வந்து மதிப்பிட்டு தப்பிச்சு ஓடுறேங்கிற ரேஞ்சில் வந்து எனக்கு பிரச்சனைனால நான் தப்பிச்சு ஓடிடுவேன்னு நீங்களே இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து அந்த ஷோல இருக்கிறவங்க உங்களை பார்த்து தான் வந்து செயல்படுவாங்க. நீங்களே எப்படின்னா அப்ப அவங்களும் அப்படியே தான் இருப்பாங்க. நீங்க மாறினாலும் மாறுவாங்க. தலைவன் எப்படியோ அப்படிதான் தொண்டனும் இருப்பான். தலைவன் வந்து ஒண்ணுமே பண்ணாம தற்கொலையா இருந்தாங்கன்னா தொண்டன் அப்படிதான் இருக்க முடியும். கண்டிப்பா பார்க்கலாம். நம்ம வந்து நான் அடுத்து என்னென்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் பேசுவோம். கண்டிப்பா. தேங்க்யூ.